ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சாண்ட்ரா வந்து மேனேஜர்கிட்டயும் அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி திவாகர் எந்த வேலையும் பண்ண மாட்டேங்கிறாரு, எந்த வேலை எல்லாமே நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு கட்டிங் போர்டு எடுங்கன்னா அதை எடுங்க, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி கொடுங்க, இப்படி ஒன்றும் செப்பரேட்டாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இருந்து வந்து எல்லா ஒர்க்கும் அசைன் பண்ணால் ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் தனித்தனியாக சொன்னால் மட்டும்தான் அந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு விக்ரமும் பார்வதியும், அவர் அவ்வளோ செய்கிறதே பெருசு, அவர் அவ்வளோ கூட செய்ய மாட்டார், அவர் இவ்வளோ செய்கிறதே பெருசுன்னு நீங்கள் நினச்சிக்கணும், அவர் செஞ்ச வேலைக்காக நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர அவர் அந்த வேலை செய்யலை நீங்கள் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ராவும் அது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக சாண்ட்ரா ஒரு ரொம்ப ஸ்வீட்டான சோல். நம்ம நல்லா லைவ் பார்த்தா அவங்கள அதை ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப வந்து ஒரு ஜென்யூனான பர்சனாக தான் தெரியுறாங்க. அப்புறமா சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. பின்னாடி இருந்து வந்து பிரஜன் வந்து ஓடி வந்து இப்படி ஹக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா திட்டுறாங்க. பாவம் அவன் நிறைய வேலை பண்ணி டயர்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் நீங்கள் முதல்ல ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, வீட்டில் நான் நிறைய சமைச்சிருக்கேன், இனி மிச்சம் நிறைய சமைக்க வேண்டியிருக்கு, வீட்டில் பட்டர் இல்லை, பால் இல்லை, சுகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. லிஸ்ட்டு கொடுத்த உடனே பிக் பாஸ் அங்கே கேமரா எதுவுமே காட்டல. சாண்ட்ராக்கே சிரிப்பு தாங்க முடியல. உடனே விக்ரம் வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு அவரும் சொல்கிறாரு, பாவம் நிறைய சமைச்சிருக்காங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அந்த லிஸ்ட்டை திருப்பியும் ஓடுங்க வாட்டி சொல்கிறாங்க. பிக் பாஸ் கொடுத்து விட்றாரா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இருந்தாலும் சாண்ட்ராக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன், எந்த ஒரு முகசுளிவு எதுவுமே இல்லாமல் நிறையா வேலை பார்த்துருக்காங்க. நேற்று நைட்டு கூட பிரஜன் உட்காந்து சாண்ட்ராக்கு கால் அமுக்கி விட்டுருப்பாங்க நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா. ஏன்னா அவ்வளோ நேரம் நின்று ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சாண்ட்ராக்கு மினிமம் ஒரு ஸ்டாராவது கொடுக்கணும் இந்த கெஸ்ட்டு. நிஜமாக அவங்க டிசர்வ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சபரி. உங்களுடைய கமெண்ட்ஸ்